ஒரு டீல் பேசணுமாயிடுச்சு, அதனால தான் வந்தேன். ம். டாடி நான் என்ன பண்ணும்? அது ஒரு மர்டர் பண்ணணுமாயிடுச்சு, அத பத்தி தான். அது மர்டரா? யார போய் சொல்லணும்? என் புருஷனை போட்டு தள்ளணுமாயிடுச்சு. அவனுக்கிட்ட நான் அடிமத்துக்கு நெக்லஸ் கேட்டிருந்தேன், வாங்கி தர மாட்டான்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவன் கதையை முடிச்சு விட்டுடுது. ம். அது நகை கேட்டதுக்கு கிருஷ்ணா போய் சொல்லணும். அதுதான் இப்ப புது புதுசாக கலந்துருக்கீங்களே, மலமல்லன்னு தள்ளி விடுறது, கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறது, துண்டு துண்டா வெட்டி ட்ரம்ல போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எங்ககிட்டயா வந்து அப்படி எல்லாம் பண்ணா கேஸ் ஆயிடும். அதனாலதான் என் மேல வரக்கூடாது, அவன் கதையை முடிச்சு விட்டுடணும். எவ்வளவு காசு வரும் சொல்லுங்க, நான் அவளை கொடுத்து விட்டுறேன். என் பேர் வெளியில வரக்கூடாது, அவ்வளவுதான். சரி 15 லட்ச ரூபாய் ஆகும், கொடுத்துட்டு அவன் புருஷன் போட அனுப்பிச்சு விட்டுரு, முடிச்சு விட்டுறேன். அது எதுவும் பேர கீழே எதுவுமே வராது, முடிச்சு விட்டுருவேன். ஓகே, சரி 15 லட்சம் சொல்றீங்க, ஜாஸ்தி காசாச்சும். ஆனாலும் சொல்றேன், பட் என் பேர் வெளியில எங்கேயுமே வரக்கூடாது. அவன் நாளைக்கு காலையில முடிக்கவே கூடாது. நான் வாய்ஸ் பண்றேன். A few moments later. என்ன ஆடு காணா வருது? இந்த மூஞ்சி தானே அது? இப்பதானே பொண்டாட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போனா, ஆடு காணா வருது. வரட்டும் வரட்டும். என்ன மேட்ரு? ஒரு டெய்லி பண்ணணும், பொண்டாட்டியை போட்டு தள்ளணும். அது பொண்டாட்டி போடணுமா? என்ன பிரச்சனை பொண்டாட்டிக்கு உனக்கும்? எனக்கு ஒரு ஃபிகர் உசாயிடுச்சு, அதனால என் பொண்டாட்டியை போட்டு தள்ளணும். அடா பாவி, ஃபிகர் உசாரானதுக்கு பொண்டாட்டி போட்டு குடும்பம்டா. 15 லட்சம் ஆகும், கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேரெல்லாம் வெளியே வராது. 15 லட்சமா? நான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுனே. ஓ, அங்க எல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் வாங்குறாங்கயா. நான் வெறும் 15 லட்சம் தான் கேக்குறேன். காசு கொடுத்துட்டு கிளம்பினாரு. சரி சரி, எப்படி என் பேரு வெளியே வராதுன்னு சொல்லிருக்கீங்க. சரி 15 லட்சம் அதுவே முடிச்சு விட்டுருங்க. போட்டோ வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், இப்படியே போட்டு வாட்ஸ்அப் பண்றேன். அதெல்லாம் சரி அனுப்பு. உன் பொண்டாட்டி யாருன்னு யாருக்கு அனுப்பு. சரிண்ணா சரிண்ணா, வரட்டா? சை, காலையில இருந்து எவன் மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல. வெறும் புருஷனை பொண்டாட்டி போடுறது, பொண்டாட்டி புருஷனை போடுறது, கர்மம். இது ஒரு வாழ்க்கை. ஏதோ போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதுதான். இங்க இருந்து என்ன பண்ண போகுது? எடா குட்டா, எட வாடா. இந்த 2 நாயகம் வந்துச்சு இல்லையா, அந்த வீட்டுல டேங்க்ல கலந்துடுறா. இது ரெண்டும் செத்து தொலையட்டும். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.